இந்தியா டுடே சேனல் என்பது ஒரு கோடி மீடியா அப்படின்றது நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதுல ராஜ்தீப் தேசாய் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் மட்டும் மிக நடுநிலையாக செயல்படக்கூடியவர். இந்த ராஜ்தீப் தேசாய் தான் பிடிஆர் அவர்களை நேற்றைக்கு பேட்டி எடுத்திருக்கிறார். மிக மிக கடினமான கேள்விகளை பிடிஆர் அவர்களுக்கு கேட்க, அந்த கேள்விகளுக்கு மிக சாமர்த்தியமான தரமான பதில்களை பிடிஆர் வழக்கம் போல கொடுத்திருக்கிறார். இந்த பிடிஆருடைய கேள்விகளுக்கெல்லாம் தமிழிசை பதில் கொடுக்க முடியாம திணறினதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிடிஆர் அவருடைய அந்த பேட்டியை விரிவா பார்க்கலாம். முதல் கேள்வி ராஜ்தீப் தேசாய் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் வர்றதுனால மொழியையும் டீலிமிட்டேஷனையும் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு திமுக பயன்படுத்துதுன்னு சொல்றாங்களே, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதுக்கு பதிலளிக்கக்கூடிய பிடிஆர் என்ன சொல்றாருன்னா, இது ஆரம்பிச்சது நாங்களா? ஆரம்பிச்சது யாரு? நிதியை சம்பந்தம் இல்லாம நிறுத்தி இந்த பிரச்சனையை, இந்த விவாதத்தை ஆரம்பிச்சது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தான். அப்ப நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. அதே போல டீலிமிட்டேஷன் என்பது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டே பண்ண போறாங்க. அதை இயற்கையாகவே இப்பதான் பேச முடியும். கடைசி 12 வருடமாக எமோஷனல் டிஸ்டர்பன்ஸையும் டென்ஷனையும் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக ஒன்றிய அரசு தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் டாக்டர் ஸ்டடீஸை காக்னிட்டிவ் சைக்காலஜி படித்தேன். அதில் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதாவது இவங்க ஏதோ பெர்ஃபெக்டாக இருப்பதை போல எங்கள் மீது ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதாவது இவங்க ஏதோ பெர்ஃபெக்டாக இருப்பதை போலவும் நாங்கள் ஏதோ பெர்ஃபெக்டாக இல்லாத போலையும் ஒரு ப்ரொஜெக்ஷனை எங்கள் மீது ஏற்படுத்த நினைக்கிறாங்க. நாங்கள் பிரச்சனை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க எங்கள் மேலே மொழியை திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொன்ன உடனேயே ராஜ்தீப் தேசாய் குறுக்கிட்டு, எப்படி நீங்கள் மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தெளிவாகவே சொல்கிறாருல, என்இபி 2020 பொறுத்த வரைக்கும் எந்த மொழியுமே எந்த மாநிலத்திலையும் அவங்க திணிக்கவே இல்லை. எல்லா மொழிக்குமே நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணத்திற்காக தான் இந்த என்இபியை இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. உடனே குறுக்கிட்ட இந்த ராஜ்தீப் தேசாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எந்த மொழியும் திணிக்கவே இல்லை, எல்லா மொழிக்குமே நாங்க முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் காரணத்திற்காக இந்த மாதிரி எல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்இபி அப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டு தொண்டையில நாங்க எதுவும் திணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, உடனே பிடிஆர் அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று சொல்லுவதே எங்க தொண்டையில அதை திணிப்பதற்கு சமந்தான். இதற்கு பின்னாடி நிறைய விவாதங்களும் வரலாறும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக நீண்ட ஒரு வரலாற்று பட்டியலை மிக அழகாக பிடிஆர் அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் 3 பாலிசியாக அது கொண்டு வரப்பட்டுச்சு. ஒன்னு 1968, 1986, 2020. 1968 பார்லிமெண்ட்ல சட்டமாகவே பில்ல பாஸ் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல இந்தி, ஆங்கிலம், இன்னொரு மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்தி பேசாத மாநிலம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழி, இங்கிலீஷ், அதே போல ஹிந்தி, இது 3 மொழிகளையும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எப்போ? எஜுகேஷன் என்பது பொதுப்பட்டியலில் இருப்பதற்கு முன்னாடியே கொண்டு வந்தது. அப்போ எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல பொதுப்பட்டியலுக்கு வந்த பின்னாடி 1986 இதே பாலிசியை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, நாம மும்மொழி கொள்கையை எல்லா மாநிலத்தையும் அமல்படுத்த சொல்லியிருந்தோம், ஆனா எந்த மாநிலமே அமல்படுத்தவே இல்லை, இது ஒரு ஃபெயிலியர் மாடலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, வட இந்தியாவில் அங்கே ஹிந்தி, ஆங்கிலம் தவிர்த்து 3வது மொழியாக சொல்லித்தரக்கூடிய குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இல்லை அப்படின்றதான் அதற்கு மெயினான காரணம். அப்ப கவர்மெண்ட்டே இது ஒரு அட்டர் ஃபெயிலியரான மாடல் அப்படின்றத 1986 ஒத்துக்கிட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட ஒரு மாடலை எதற்காக எங்க மேல திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் மிக தெளிவாக பதில கொடுத்துட்டாரு. உடனே இந்த ராஜ்தீப் தேசாய் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் அவங்க தான் ஃபைட் ஆரம்பிச்சான்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே நீங்கள் சொல்லக்கூடிய 1968, 86 உள்ளிட்ட அந்த மொழிக் கொள்கையெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதில் தானே ஹிந்தி கட்டாயமாக்கினாங்க, அதனால தானே மொழிப்போர் ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 2020 என்இபி மாடலில் ஹிந்தி என்பது கட்டாயம் இல்லைன்றாங்கல்ல, அது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, உடனே அவசரமாக குறியிடக்கூடிய பிடிஆர் அவர்கள், நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க அந்த டைம்ல காங்கிரஸோட கூட்டணியில் இல்லவே இல்லை, நாங்க எமர்ஜென்சியை மிக கடுமையாக எதிர்த்தோம். இப்ப பாயிண்ட் என்ன? கூட்டணி பத்தியா? பாயிண்ட் என்பது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மிக தெளிவா இருக்கு, நாங்க இருமொழி கொள்கையை தான் அமல்படுத்துவோம், எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கையை வச்சே நாங்க நேஷனல் ஆவரேஜை விட மிக சிறந்த ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் சொல்றாரு. உடனே ராஜ்தீப்
தேசாய் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, NEP டாக்குமெண்ட்ல இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க எனக்கு காட்டுங்க PTR அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்க மினிஸ்டர் பிள்ளைகள்லாம் வந்து எல்லா மும்மொழி கொள்கையும் கற்றுக்கொள்ளலாம், 3 மொழி கற்றுக்கொள்ளலாம், ஆனா மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க மிக தரமான பதிலடி. ஏன்னா இந்த கேள்வியை தான் தொடர்ச்சியாக அண்ணாமலை, தமிழிசை, வானதி எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா மினிஸ்டர் வீட்டு பிள்ளை மட்டும் 3ஆம் மொழி படிக்கலாமா, அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதான்னு. அதுக்கு என்ன தெரியுமா PTR அழகா பதில் சொல்றாரு. அதாவது மினிஸ்டர் பையன் எங்க படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாதத்துக்கு கொண்டு வருவதே ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். ஏன்னா நாட்டில், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதுல 34 மினிஸ்டர் தான் இருக்கிறாங்க. இந்த 34 மினிஸ்டருடைய பையன் எங்க படிச்சா என்ன இருக்கு? எனவே அவங்களோட பிள்ளையை வச்சு ஆர்கியூ பண்ணாதீங்க. பாயிண்ட் என்னன்னா, ஒரு மொழியை கற்க வேண்டுமானா எங்க வேணாலும் போய் கற்கலாம். தமிழ்நாட்டில் நாங்க எந்த மொழிக்கு எதிராகவும் தடை போடவே இல்லை. இந்தி பிரச்சார சபாவுடைய தலைமையிடமே சென்னையில தான் இருக்கு. அவங்க கவர்மெண்டோட ஃபண்டை வாங்கி தானே இந்தி மொழியை வந்து பயங்கரமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற மொழிகளை காட்டிலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை காட்டிலும் இந்தி மொழிக்கு தான் அதிகமான ஃபண்ட் என்பது ஒதுக்கப்படுது பரப்புவதற்கு. நாங்கள் அதுக்கு எதிராக ஏதாவது ஸ்டெப் எடுத்தோமா? இல்லவே இல்லை. நாங்கள் எந்த ஸ்கூலையுமே 3ஆவது மொழி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேன் பண்ணலை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடத்துகிற ஸ்கூலில், அதாவது அரசாங்க பள்ளியில் இருமொழி கொள்கை தான் இருக்கும். அது எந்த காங்கிரஸ் ப்ரொப்போஸ் பண்ணாலும் சரி, இல்லை பிஜேபி கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணாலும் சரி, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கை சிறப்பாக செயல்படுது அப்படின்றதற்கு எங்க கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மும்மொழி கொள்கையால ஒரு மாநிலம் முன்னேறி இருக்கு அப்படின்றதற்கு 0 எவிடன்ஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு PTR அவர்கள் கேட்கிறாரு. உடனே ராஜ்தீப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆப்ஷனல் அப்படின்னு தானே சொல்றாங்க, மாணவர்கள் தானே அவங்களுக்கு பிடிச்ச மொழியை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த கேள்விக்கு மிக தரமான பதிலை கொடுக்கிறாரு PTR. உண்மையிலேயே எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதில். இந்த விஷயத்துல நம்ம ஏன் இந்த நிலைப்பாடை உறுதியா எடுக்கிறோம், அரசாங்க பள்ளியில இருமொழி கொள்கை தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த PTR உடைய பதில் மிக தெளிவா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கிட்ட லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நீங்க பல்லாயிரம் கோடி செலவு எழுதக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள எங்களை தள்ளிவிட பாக்குறீங்க. அதுவும் பெஸ்ட் ரிசல்ட் காட்டாத ஒரு சிஸ்டம். மற்ற ஸ்டேட்டை விட நாங்க நல்ல கல்வியை தரோம். டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இது போன்ற நான்சென்ஸை யாரு வேண்டுமானும் பேசலாம். இதனால ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும்? அதாவது சிலபஸை எக்ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதற்கு ஏற்றாப்புல சிலபஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸை வேலைக்கு எடுக்கணும். அந்த டீச்சர்ஸுக்கு பல மணி நேரம் ட்ரைனிங் என்பது கொடுக்கணும். அது போக ஒரு ஸ்டாண்டர்டான 3ஆவது மொழி இருக்கணுமா, அல்லது ஒவ்வொரு மாணவனுக்குமே ஒவ்வொரு 3ஆவது மொழி இருக்கணும்னா அதை எப்படி கற்றுக் கொடுக்கணும்? இப்படி மிகப்பெரிய அளவில் இதுல சிக்கல் இருக்கு. ஏற்கனவே ஏழை மக்கள் கல்வியை பெறுவதற்கு அதிக பேர்டனா இருக்கு. நாங்க நினைக்கிற ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும்போது 3 மொழி, 5 மொழி, 10 மொழின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். கிரவுண்ட்ல வேலை செய்யற யாருமே இந்த நான்சென்ஸை பத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமான ஒரு பதிலடியை கொடுத்தாரு PTR அவர்கள். உடனே ராஜ்தீப் தேசாய் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்ப டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் பயமா, வேற என்ன பயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே PTR அவர்கள் என்ன சொல்றாரு, தரமான கல்வி என்பது எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சமூக நீதி. இதுதான் நாங்க 100 வருஷமா செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்பவும் நாங்க அதை தொடர்ந்து செயல்படுத்துவோம். 3 மொழி கொள்கை சிறப்பான ரிசல்ட் தரும் அப்படின்றதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. எங்க தமிழ்நாட்டை விட மோசமான ரிசல்ட் கொண்டவர்கள்லாம் எங்களுக்கு வந்து கல்வி எப்படி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு பாடம் எடுப்பது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க வரலாற தப்பா சொல்லலாம், ஆனா 1986ல கவர்மெண்ட் சொன்னது மிக தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது மும்மொழி கொள்கை என்பது ஒரு ஃபெயிலியர் மாடலா மாறிடுச்சு, அதை செயல்படுத்தவே முடியல. அதனால இந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்தலாமா வேணாமான்றதை நாங்க மாநில பொறுப்புக்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவங்க அறிவிச்சிட்டாங்க. லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, ஆபரேஷன் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, சிலபஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு இதை நீ செயல்படுத்தி தான் ஆகணும்னு சொல்றது ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான். நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், ப்ராப்பரா 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாறின ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலடியை கொடுத்தாரு PTR. உடனே இந்த ராஜ்தீப் தேசாய் என்ன கேட்டார் அப்படின்னா, ஏன் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே இவ்வளவு நம்பிக்கை இன்மை இருக்கு? நீங்க டீலிமிட்டேஷன் எடுத்துக்கோங்க. அமித்ஷா மிக தெளிவாக சொல்றாரு, தென்னிந்திய மாநிலத்துக்கு ஒரு தொகுதி கூட குறையாதுன்றாரு. எஜுகேஷன் எடுத்துக்கீங்க, எஜுகேஷனுடைய மினிஸ்டர் மிக தெளிவாக சொல்றாரு, இந்தியை திணிக்க மாட்டோம், எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்றாரு. அப்ப இது நம்பிக்கையின்மை சார்ந்த ஒரு பிரச்சனையா, அல்லது 2026 தேர்தலுக்காக நார்த் சவுத் அப்படின்ற பிரச்சனை அரசியலுக்காக தூண்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்கிறாரு. உடனே PTR அவர்கள் மிக தெளிவாக இவர் அந்த கோடிட்டு காட்டினார் நார்த் சவுத் பிரச்சனைன்றத அதை சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி எங்க மீது நீங்க குற்றம் சாட்டுனீங்க அப்படின்னா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்க போவதில்லை. ஒன்றிய அரசுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. கடைசி நேரத்துல அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஒன்றிய அரசு தன்னுடைய பங்கே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதே போல பிஎம் போட்டோவை கண்டிப்பாக நீங்க போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. அதே போல மாநில அரசு கடன் வாங்கக்கூடிய அந்த லிமிட்டை இவங்க முறைப்படுத்தி கட்டுப்படுத்துறாங்க. அதே போல கவர்னரை வச்சுக்கிட்டு மாநில அரசு செயல்படுத்தக்கூடிய மசோதாக்களை எல்லாம் செயல்படுத்த விடாம தடுக்கிறாங்க. அப்போ கவர்னரையும் நிதியையும் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக பயன்படுத்துவது ஒன்றிய அரசு தான். நீங்க நம்பிக்கையின்மை அப்படின்னு சொல்றீங்களே, நல்லா யோசித்து பாருங்க. கவர்னர் பில் மீது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார். அவர் சைன் நம்ம போடலையே அப்படின்றத பத்தி அவருக்கு எந்த அக்கறையுமே இல்லாம இருக்கு. நீங்க 2வது முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புற மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு நீங்க எப்படி அனுப்பலாம், அப்படி சட்டத்துல இடமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே அவருடைய சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டும் கூட அதை பற்றி அவருக்கு எந்த கவலையுமே இல்லை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதெல்லாம் பார்த்த பிறகு யார் அரசியல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? எலெக்ஷன் வருவதற்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்காக இப்ப நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? 5 வருட டேர்ம்ல நாங்க 4வது வருடத்துல தான் இருக்கோம். இன்னும் 14 மாதங்கள் இருக்கு. அப்ப பேசினா நீங்க எலெக்ஷனுக்காக சொல்லுங்க, இப்ப பேசுறத எலெக்ஷனுக்காக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக தரமான ஒரு பதிலை பிடிஆர் அவர்கள் கொடுத்தார். உடனே ராஜ்தீப் தேசாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப ஒன்றிய அரசு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப கூட்டாட்சி தத்துவம் சிதைக்கப்படுதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. உடனே பிடிஆர் அவர்கள் இந்த ஆட்சி, அதாவது மோடி ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்தே ஒவ்வொரு விஷயமாக நுணுக்கமாக இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது அளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னால் ஒரு பட்டியலே போட முடியும். அதாவது இவங்க நிதியை நிறுத்துறாங்க, மாநிலத்துடைய கடன் வாங்குவதை தடுக்கிறாங்க, கவர்னரை வச்சு பிரச்சனை பண்றாங்க. 12 வருஷமா நாடு முழுவதும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் முதலமைச்சராக மோடி உட்கார்ந்துக்கிட்டு என்னெல்லாம் ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்டாரோ, என்னெல்லாம் ஒரு போராட்டத்தை பண்ணாரோ, அதே மாதிரி அதே வழியில தான் நாங்களும் எங்களுடைய குரல்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் பிஎம் ஆனதுனால அவர் மாறிட்டாரு. நாங்க மாநில கட்சி, நாங்க மாறல. நாங்க மக்கள் பக்கத்துல நிக்கிறோம், மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசுறோம், மாநிலத்துடைய உரிமைகளை பேசுறோம், கூட்டாட்சி தத்துவத்திற்காக நாங்க நிக்கிறோம். நாங்க எங்களுடைய மாநில மாணவர்களுடைய கல்வியில டைலூட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடியா பிடிஆர் சொல்றாரு. உடனே ராஜ்தீப் தேசாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க முதல்வர் தென்னிந்திய மாநிலத்துடைய பிரதான கட்சிகளை எல்லாம் போய் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பின் மூலமாக ஆதரவு திரட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மோதல்ல போய் முடியும் நினைக்கிறீங்களா, இல்ல மோடி அவர்கள் முதலமைச்சரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கு பிடிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவத்தை இந்த ஒன்றிய அரசு செயல்படுத்தி இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க அத்தாரிட்டி மனநிலையில ஒரு டிக்டேட்டர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது தீரவே தீர போறது இல்லை. இப்படி சொன்ன பிடிஆர் ராஜ்தீப் தேசாய் கிட்டேயே உங்ககிட்ட எனக்கு 2 கேள்வி இருக்கு அப்படின்றாரு. முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு, எங்க கிட்ட லிமிட்டட் ஆம்பிஷன்ஸ்ல இருமொழி கொள்கை இருக்கு, நாங்க அதுல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்டை கொடுத்துட்டோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிராண்ட் ஆம்பிஷனை வச்சுக்கோங்க, 3வது மொழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி வச்சு அவங்க என்ன சாதிச்சிட்டாங்க? எலிமெண்டரி ஸ்கூல்ல மாணவர்கள் டிராப் ஆவதையாவது அவங்களால தடுக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை கேட்கிறாரு. 2வது கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அட்டர் ஃபெயிலியர் ரிசல்ட் கொடுத்தாலும் கிராண்ட் ஆம்பிஷனை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு செய்வது அரசியல் இல்லையா, அல்லது தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அட்டாக் பண்றாங்களா? இந்திய எக்கனாமியுடைய நிலைமை என்ன, குளோபல் இண்டஸ்ட்ரி ரேங்கிங்ல இந்தியாவுடைய நிலைமை என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட்ல நாட்டினுடைய நிலைமை என்ன, கடந்த 10-12 வருடங்களாக எல்லா மெசர்லையுமே நாட்டுடைய நிலைமை என்ன? இப்படி நிலைமை இருக்க இவங்க என்னன்னா எங்கிட்ட நாங்க சக்சஸ்க்கான சீக்ரெட் ஃபார்முலாவை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு தெரியுமா? இப்படி பிடிஆர் பேசின உடனேயே ராஜ்தீப் தேசாய் தன்னோட இறுதி கேள்வியை கேட்கிறார். என்னன்னா, நீங்க இப்படி பேசுவது நாட்டுக்கு ஹெல்த்தியா இருக்குமா, ஒற்றுமையை ஏற்படுத்துமா, நீங்க பேசுவது சரி கிடையாது, நாட்டிற்கு ஒரு காமன் எஜுகேஷன் பாலிசி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே பிடிஆர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாடு ஹெல்த்தியாக இருக்கணும்னா எதுல போக்கஸ் பண்ணணும்? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய நிலைமையை சவுத் இந்தியா மக்களுடைய நிலைமையை போல மாற்றுவதற்கு தான் போக்கஸ் பண்ணணும். மாறாக வட இந்திய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு நிலைமையை சவுத் இந்தியா மக்களுக்கு நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படின்னா நாங்க என்ன பேசணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஏன் புவர் ஸ்டேட் முன்னேறல, அதை ஏன் முன்னேற்றம் நினைக்க கூடாது? நாம அதுல ஒர்க் பண்ணி போக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நல்லா இருக்க ஸ்டேட்டை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் தரமான பதில கொடுத்தோடனே அந்த இன்டர்வியூ என்பது நிறைவடையுது. இந்த இன்டர்வியூ நிறைவடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா
ராஜீவ் தேசாய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பிஜேபி முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறாரு. உடனே முடியுது, நான் பிடிஆர் கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்டேன், அவருக்கு என்னென்னலாம் பதில் கொடுத்துருக்காரோ அதை நான் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அதாவது முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, வட இந்தியாவிலே 3 மொழி பின்பற்றல, எதற்காக தமிழ்நாட்டில் வந்து அதை திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அண்ணாதுரையே என்ன தெரியுமா சொன்னார், நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டா நாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு பதிலை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் கேட்ட முக்கியமான பாயிண்ட், நான் சொன்னால கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன, இந்த சிஸ்டம் இந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்தணும் அப்படின்னா நிறைய பணம் அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அதுக்குமே ஒழுங்கான பதில் இல்லை. அதே போல வழக்கமான தர்மேந்திர பிரதான் ஆங்கிலமே தெரியாத ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்கிறாரே, அந்த ஒன்றிய அமைச்சர் வந்து காட்டின லெட்டரை காட்டி பாருங்க இவர் அம்பலப்படுத்தி விட்டார், மோடி அரசுடைய திட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டுடைய குழந்தைகள் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும் போதே ராஜ்தீப் தேசாய் ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஹம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி கேட்கிறாரு, தமிழ்நாடு மக்கள் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழ்நாடு மக்கள் அப்பெல்லாம் நினைக்கவே இல்லையே, இங்க வந்து இந்தி அதிகமா போய் இந்தி பிரச்சார சபால போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட நான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல கையெழுத்து வாங்க போனேன், போலீஸ் தடுத்து நிறுத்தினாங்க, போலீஸ் போன உடனே நிறைய பேர் எங்கிட்ட வந்து கையெழுத்து போட்டாங்க, நாங்க ஆன்லைன்ல கையெழுத்து இயக்கம் நடத்தினோம், 4 மணி நேரத்துல 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க, தமிழ்நாடு மக்கள்லாம் வந்து 3 மொழி கொள்கையை விரும்புறாங்க, இந்தியை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுன்ற மாதிரி 3வது மொழியை விரும்புறாங்கன்னு சொல்வதற்கு பதிலாக இந்தியை விரும்புறாங்க, இந்தியை திணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படியெல்லாம் வந்து மக்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்திக்கு ஆதரவாக தமிழிசை பேசுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, NEP என்பது வெறும் லாங்குவேஜ் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு ஹைடெக் எஜுகேஷன். அந்த ஹைடெக் எஜுகேஷனை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க விடாம பண்றாங்கன்றாங்க. நேற்றுக்கே நம்ம வந்து ஒரு பேட்டி எடுத்தோம் மூத்த பத்திரிகையாளர் தராசாமி அவர்களை, மிக தெளிவாக சொன்னார், பஞ்ச கோர்ஸ் அப்படின்ற ஒரு மாடலை கொண்டு வர போறாங்க, வேத காலத்துக்கும் மிக மோசமாக புராணங்களை நம்ம தலையில கட்டுற மாதிரி அறிவியல் விஞ்ஞானமே இருக்காத மாதிரி மாணவர்களை முட்டாள்படுத்தக்கூடிய வேலையில இந்த NEP இந்த PMC ஸ்கூல்கிட்ட எல்லா விஷயமே ஒரு லேபரட்டரியாகவே கொண்டு வர்றாங்க, அதை மாணவர்களை உள்ள புகுத்துறாங்க, நாடு மிக மோசமான நிலையை போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே டேட்டாவோட சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டியை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய NEP-ய இவர் வந்து என்ன சொல்றாரு, ஹைடெக் எஜுகேஷனா, அதாவது 3வது 5வது 8வதுல பொது எக்ஸாம் வச்சு ஃபெயில் பண்ணுவது ஹைடெக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை பேசுவது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு பாருங்க. இப்படி பேசின தமிழிசை ஒவ்வொரு தடவை பேசும்போது ஹம்மிங் பண்ண ராஜ்தீப் தேசாய் கடைசியா ஒரு தரமான ஒரு கேள்வியை கேட்டுட்டாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. கடைசி கேள்வியில ஹிந்தியில கேட்டுட்டாரு. அவர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள், இல்லை எனக்கு தெரியல நகி பேட்டா, எனக்கு இந்தியே தெரியாது போடா அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸை காமிச்சுக்கிட்டு கையை வந்து இப்படி காமிச்சாரு. आपकी हिंदी ठीक ठाक है तमिल सौंदरराजन, आपकी हिंदी अच्छी है कि नहीं? आपकी हिंदी अच्छी है कि नहीं? अभी सीखते हो. अच्छा अभी सीखती हो, ओके. ना अभी सीखती हो. You are ready to learn it. Okay, I'm going to leave it there. உடனே சிரிச்சுக்கிட்டு ராஜ்தீப் தேசாய் இந்த ஹிந்தியிலே கொஞ்சம் புரியுற மாதிரி கேள்வி கேட்க, நான் வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியிலே வந்து அபிஷித்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை பதில் கொடுப்பதை பார்க்க முடிஞ்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழிசைக்கு ஹிந்தி தெரியும், ஆனாலும் அந்த ஹிந்தியில் கேள்வி கேட்டு நம்ம ஹிந்தியில் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நாமளே ஹிந்தியில் கற்றுக்கிட்டோம் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்றக்காண்டி எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்ற மாதிரி ஒரு மொழிப்பை காமிச்சு அபிஷத்திக்கோன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுவதை பார்க்க முடிஞ்சு. அப்போ கேமரால திருன்னு முழிக்க கூடாது என்பதற்காக வேற வழி இல்லாம ஹிந்தி வார்த்தை தமிழிசை வாயிலிருந்து வந்துருச்சதை பார்த்தோமா இல்லையா? அப்போ PTR அவர்கள் எழுப்பிய எந்த கேள்விக்குமே தமிழ்நாடுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவரான ஆளுநராக இருந்த தமிழிசையால ஒரு பதிலும் சொல்ல முடியாம திணறி போய் நிறந்ததை பார்க்க முடிஞ்சு. நம்ம மும்மொழி கொள்கையில எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, சிம்பிள் தான். அதாவது இந்த மும்மொழி கொள்கையில எந்த மொழி சொல்லித்தராங்க அப்படின்றதெல்லாம் வேற, மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா 3வது மொழியாக வந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து PTR அவர்கள் சொல்ற மாதிரி சிலபஸை ரெடி பண்ணணும், டீச்சர்ஸ் வேலைக்கு எடுக்கணும், அந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதே போல ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மொழியை கேட்டாங்கன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸை கொண்டு வரணும். அப்போ எவ்வளவு பெரிய செலவுக்கு போகும். நம்ம வந்து மிக சிறப்பான கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது செலவு இழுத்துடுற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது மூலமா ரிசல்ட் வந்தாவது பரவாயில்ல நான் செலவு பண்றேன்னு சொல்லலாம். ரிசல்ட்டே வட இந்தியாவில் ஒன்றில் கூட வரல, ஒரு மொழியை கூட உருப்படி அவங்க சொல்லித்தரலன்றப்ப அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிடுவோம். நம்ம கல்வி சிஸ்டத்தை ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல் வட இந்தியாவை போல போயிடுவோம்.
அதுதான் இவங்க பிளானே. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கக்கூடாது. நேற்றைக்கே பார்லிமெண்ட்ல மிக தெளிவாக தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு, இவங்க காலானித்துவ ஆங்கில மொழியை தான் அதிகமாக இது பண்றாங்க, தமிழ் மொழியை கூட கற்பதில்லைன்றாங்க. அந்த ஆங்கிலம் தான் இவங்க கண்ணை உறுத்துது. நாம ஆங்கிலம் படித்து முன்னேறி விடக்கூடாது என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் மிகப்பெரிய சாதி அரசியல் இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு நம்ம தமிழ்நாடு அரசின் பக்கம் அனைத்து மக்களும் இருக்க வேண்டும். இவங்க எவ்வளவு வேணா குழப்பலாம், நீ கொடுக்க வேண்டிய 2000 கோடியே வேணான்ட்டார் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது எதற்கு தேவையில்லாம் மும்மொழி கொள்கையை திணிக்கிற, நாங்கள் தான் நிதி வேணான்ட்டோம்ல, விட்டுட்டு போயிட வேண்டியதானே. ஆனாலும் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு இவங்க முயற்சி எடுப்பதற்கு காரணம் தமிழ்நாடு கல்வியில முன்னேறிடக்கூடாது, தமிழ்நாட்டிலேருந்து யாரும் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பதவிகளை அடைஞ்சிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான். ஆமா, அவங்களுடைய குலத்தொழிலை செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்த தமிழ்நாடு தடையா இருக்கிறது தான் இவங்களுடைய கண்ணை உறுத்துவதற்கு காரணம். நன்றி.